ஒரு நாள் ஒரு சின்ன பையன் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். அவன் கையில் ஒரு லெட்டர் இருந்தது. அம்மா, இது டீச்சர் கொடுத்தாங்க, இதை நீங்கள் மட்டும்தான் படிக்கணும்னு சொன்னாங்க. அம்மா அந்த லெட்டரை திறந்து படித்தாங்க. அவங்க அமைதியாக படிச்சுக்கிட்டே போனாங்க. அப்படியே அவங்க கண் நிறைய கண்ணீர் வந்துச்சு. அதை பார்த்து பையன் கேட்டான், அம்மா ஏன் அழுறீங்க? அதில் என்ன எழுதியிருக்குன்னு. அம்மா மெதுவாக சிரிச்சிட்டு சொன்னாங்க, உன் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு மேதை, உனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப சின்னது, உனக்கு சொல்லித்தர இங்கே டீச்சரே இல்லை, அதனால் இனிமேல் நான் தான் உனக்கு டீச்சராக இருப்பேன், நீ வீட்டில் இருந்தே படின்னு சொன்னாங்க. அந்த நாள்லேருந்து அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தான். அவனுக்கு அம்மாவே டீச்சராக இருந்தாங்க. வருஷங்கள் போச்சு. ஒரு நாள் அவங்க அம்மா அந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. 20 வருஷம் கழிச்சு அந்த பையன் ஒரு பெரிய மனிதனாக வளர்ந்து நின்னான். ஒரு நாள் பழைய வீட்டு பொருட்களை எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது டேபிள் ட்ராயரில் ஒரு மூலையில் ஒரு பேப்பர் கிடந்துச்சு. அது அந்த லெட்ரு தான். அவன் அதை திறந்து படித்தான். அதில் உண்மையாக என்ன எழுதிருந்துச்சுன்னா, உங்கள் மகன் மன வளர்ச்சி குறைவானவன், அவனுக்கு தெளிவாக யோசிக்க முடியல, இனி அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டான்னு இருந்துருச்சு. அதை படித்து அவன் கலங்கி போனான். அப்புறம் அவன் தன் டைரியில் இப்படி எழுதினான், தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு காலத்தில் மனசு வளராத ஒரு பையன்தான், ஆனால் ஒரு ஹீரோ அம்மா இருந்ததுனால அவன் அந்த நூற்றாண்டின் மேதையானான். அதே போல் சில நேரம் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கும் ஒரே ஒரு மனிதன் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த உலகத்தையே வெல்லலாம்.